பிறவா வச்சிருந்த கடவுச்சீட்டுகள் எந்த நாட்டுக்குரிய வேண்டு கேட்டிருக்கேன். அப்ப பிறவா வச்சிருக்க கடவுச்சீட்டு எந்த நாட்டுக்குரிய வேண்டா கனடா வரையலா விடைக்குள்ள கனடா வரையலா. அப்ப விடைய பாருங்க, விடையில கனடா ஆண்டு இருக்கிற விட 2 கிடக்கு. அப்ப அந்த 2ம் வரையலாம். அது பட்டியாச்சு. 2வது 3ஆம் 2ஆவதுல பிரித்தானிய சுவிஸ் பிரான்ஸ் என்று இருக்குது. அப்படி வச்சிருக்கிறது ஒரு ஆள் தான், அது ராஜான்னு சொல்லியாச்சு. ஆகவே பிறவாக அது வரையலாது. அப்ப 3வது விட ஜெர்மன் பிரித்தானியா சுவிஸ் என்று வரணும். ஜெர்மன் பிரித்தானியா சுவிஸ். அப்ப பிறவா வச்சிருக்கிறது ஜெர்மன் பிரித்தானியா சுவிஸ். இந்த 3 நாட்டு கடை வச்சுட்டு தான் பிறவாட்டே இருக்கு. அப்ப இங்கே இல்லை. ஜெர்மன் கடை வச்சுட்டு 3 இடம் கிடக்கு. இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள், இங்க ஒரு ஆள். ஆகவே நளினிட்ட ஜெர்மன் கடை வச்சுட்டு இல்லை. நளினிட்ட 2 பாஸ்போர்ட் இருக்கு. ஒன்று கனடா, மற்ற எதுன்னு தெரியா. இனி கேள்வியை வச்சு பிடிப்போம். 2வது நளினிடம் எந்த 2 நாட்டு கடை வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னோம். அங்க ஏற்கனவே சொல்லி இருக்கு நளினிட்ட ஜெர்மன் இல்லை. அப்ப ஜெர்மன் என்ற விட வரக்கூடாது. அப்ப 1வது விட வரையலாது. 2வது விட வரையலாது என்று சொன்னா அவருடைய கனடா இருக்குது. ஆகவே கனடாவோட சேர்த்து வார விட 3வது மட்டும்தான். ஆகவே கனடாவும் பிரான்ஸும் தான் நளினிட்ட இருக்கு. நளினிட்ட 2 பாஸ்போர்ட் தான் இருக்குன்னு சொன்னேன். தரவை குறிக்க போறோம். பேர் நளினிட்ட 2 பாஸ்போர்ட் தான் இருக்குன்னா ஒரு 2 இருக்குது. அப்ப மற்ற ஒன்றும் இல்லை. இப்ப செக் பண்ணுங்க. கனடா 3 பேர் கிடக்கு. 1 2 3 சரி. ஜெர்மன் 3 பேர் 1 2 3 சரி. பிரித்தானியா 4 பேர் இருக்குது. இங்க 2 பேர் இருக்கிறோம். அடுத்த 2 பெறணும். சுவிஸ் 4 பேர் 2 இருக்குது. அப்ப அடுத்த 2 பெறணும். பிரான்ஸ் 4 பேர் இருக்கு. அப்ப அடுத்த 2 பெறணும். இனி கேள்விக்கு பார்த்து இப்படி எழுதுறோம். அப்ப தரவுகளை சில வேளைகள்ல தரவுகள் முழுமையாக இருக்கும். அதை வச்சு எழுதலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இப்படி வினாக்களை செய்து செய்து செய்துதான் தரவை பூர்ணப்படுத்த வேண்டியது. சார், அந்த நலிந்த இல்லாத பறிமுதல் செய்யப்பட்டது என்று கனடா பிரான்ஸ் எடுத்து எப்படி சார் நீங்க விடைய வச்சுக்கொண்டு சொன்னேன். இங்க பாருங்க, நளினிட்ட ஒன்று கனடா நாட்டு பாஸ்போர்ட் இருக்கு. அது முதலே கண்டுபிடிச்சது. அப்ப கனடாவோட இன்னொரு நாட்டு பாஸ்போர்ட் தான் பாருங்க. நளினிட்ட 2 பாஸ்போர்ட் தான் இருக்குன்னு சொன்னான். அப்ப 1வது விட பொருந்தையில என்னன்னு சொன்னா ஜெர்மனியில இல்லை என்று கண்டுபிடிச்சது. அப்ப இல்லாத ஒரு நாட்டு பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட மாட்டாது. 1வது விட பிள்ளை. 2வது பிரித்தானிய சுவிஸ் கனடா பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லி கிடக்கு. ஆகவே கனடாவோட மற்ற விட கனடா பிரான்ஸ் இருக்கிற 3வது தான் பொருந்தும் இங்க உள்ள இருக்கு. ஆகவே அதுதான் தெரிவு செய்யும். இன்னொரு விடையும் கனடாவும் ஜெர்மனும் போடாம கனடாவும் பிரிட்டனும் இருந்திருந்தால் சிக்கலா இருக்கு. அப்படி தரவுகள் போதுமாக இல்லாமல் கேள்வி கேட்க மாட்டேன். அப்ப கேள்வி அப்படி டேட்டாக்களால போகக்கூடிய மாதிரி தான் தயாரிக்கப்படும். சரி, இது தகவல் ஒழுங்கமைப்பு வினாண்டு. இந்த வகை வினாக்களை செய்யறதுக்கு உங்களுக்கு கூடுதலான பயிற்சி தேவை. இல்லைன்னா நீங்க செய்யலாம். 25வது வெளியே பாருங்க. வட்டம் ஒன்றின் ஆரை 10 வீதத்தால் குறையும் போது அதன் பரப்பளவு எத்தனை வீதத்தால் குறையும்? 21. ஓகே, கவனமா செய்யணும். சதுரம் செவ்வகம் மேல்தான் வட்டத்துக்கு அங்க நாங்கள் செய்யற மாதிரி இங்க செய்யலாம் இருக்கு. என்னன்னு சொன்னா வட்டத்தின் பரப்பளவு ஏரியா சமன் பையார் வர்க்கம் என்று சொல்றோம். அப்ப இந்த பரப்பளவு இந்த ஆரையின் வர்க்கத்துக்கு நேர் விகித சமனா இருக்கு. பை மாறாது. 22. அப்ப முதல் இருந்த விட இப்ப ஆரை குறைஞ்சிச்சு. முதல் 10 என்று இருந்தால் பரப்பளவு 10 வர்க்கம் 100 இருக்கு. ஆரை 10 இருந்தால் பரப்பளவு 10 வர்க்கம் 100 இருக்கு. இப்ப ஆரை 10 வீதத்தால குறையலாம்.
அப்ப இப்ப ஆறு எவ்வளவு? முதல் 10 இருந்தா இப்ப ஆறு எவ்வளவு? 90. 9. 100 தான் 90. 10 9. 6 9 பரப்பளவு எவ்வளவு? 81. 81. அப்ப 100 இருந்தது இப்ப 81 வந்து அப்ப எவ்வளவு குறைஞ்சிரு? 19 வீதம். பத்து வீதத்தை அதிகரிச்சேன்டா பரப்பளவு எத்தனை வீதத்தை அதிகரிக்கும்? 21. 21. அது சரி. 10 11 வரும். 11 120. இங்க குறையிறாண்டு கேட்டவுடன் நீங்கள் அந்த பழமையான பழக்க தோஷத்துக்குள்ள போய் மாட்டியிருக்கு. இப்ப கவனமா இருக்கு. இப்ப 2 சதுரமுகி இப்படி இருக்கு. அதாவது பூர்ணப்படுத்தப்படாமல் இருக்கு. இப்ப 2ஐயும் தூக்கி ஒன்றாக்க எத்தனை சதுரமுகி மிஞ்சி மண்டு? அப்ப ஏதாவது ஒன்றுக்குள்ள கொண்ட வைக்க போறீங்க. முதலாவது படத்திலே எத்தனை சதுரமுகி இருக்கு? இந்த படத்திலே எத்தனை சதுரமுகி இருக்கு? 12. ஓ, கீழே பாருங்க 3 தரம் 3 9 3 9 இங்க 3 12 சதுரமுகி இதுக்கே இருக்கு. இதுக்குள்ள பாருங்க எத்தனை இருக்கு? 15. 15. 17. கீழே பாருங்க, கீழ்த்தட்டுல 3 9 இருக்கு. இப்படி கீழே 9 இருக்கு. இந்த தட்டுல பாருங்க 3, அடுத்த ஒரு தட்டு இருக்கு, அப்ப 2 3 2 6 இருக்கு. அப்ப 9 மாறும் 15. அதை விட முன்னுக்கு இங்க 2 கிடக்கு. அப்ப 15 2 மொத்தமா 17 இருக்கு. அங்கால 12 2ஐயும் சேர்த்து எத்தனை வரும்? 29. எங்களுக்கு 3 தரம் 3 தரம் 3 வடிவில் அடுக்கினா 3 9 9 27 தான் தேவை. 3 9 93 27. ஒரு தட்டுல 9 3 தட்டுல அடுக்கினா 27 தான் தேவை. அப்ப எத்தனை மிஞ்சும்? 29ல 27 அடுக்கினால் 2 மிஞ்சு. இங்க விடை இல்லையா? விட இல்ல சார். விடை இல்லை. 2 வரணுமா? அடுத்தது 14 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரத்துல வட்டம் முடியோன்னு வெட்டி எடுத்தால் மிச்சமா இருக்குது எவ்வளவு இருக்கு? 42 சென்டிமீட்டர் இருக்கா? ஓகே. இப்படி மட்டும் வெட்டி எடுத்தாச்சு. 14 சென்டிமீட்டர். இப்ப சதுரத்துல வட்டத்தை கழிச்சா மிச்சம் வரும். சதுரத்துக்கு நீளம் தர அகலம் 14 14 196 சென்டிமீட்டர். இது சதுர பரப்பு. வட்டத்தின் பரப்பு காண்றதுக்கு பையார் பை 22 தர விட்டம் தான் 14 6 7 தர 6 தர்க்கமுடைய 2 தடவை இருக்கணும். இந்த சூத்திரம் தெரியாத ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். 154. மேலையும் பட்டலாம். 22 154.
சதுரன் 196, வட்டம் 154, மிச்சம் எவ்வளவு என்று சொன்னாங்க. 6 4 போன 2, 9 5 போன 4, 42 சென்டிமீட்டர். சில வேளைகளில் இப்படி கணிதம் சார்ந்த வினாக்களும் பெறுகிறது வந்திருக்கிறது. ஆகவே அதையும் சில நேரங்களில் ஞாபகப்படுத்த வேண்டியது. இதை சொல்றது வெண்வெறி படம் வந்து இவ்வாறான வினாக்களும் சில வேளைகளில் வருவது உண்டு. ஒரு வினாவெல்லாம் சில வேளைகளில் 5 வினாக்கள் கூட வந்திருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய வட்டத்துக்கு 2 வட்டம் இருக்கு. அந்த வட்டங்கள் தொடர்பில்லாமல் இருக்கு. முதலாவது, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை பாடசாலை, அது பொருந்தாது. என்னண்டா, பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்றது சரி, 2 வட்டம். ஆனா பாடசாலைக்கு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை தவிர வேற பிள்ளைகள் இருக்கிறமோ இல்லை. ஆகவே முதலாவது படம் பொறுத்த. நாணயம், தாள்கள், உலோக குட்டி. வங்கி, நாணயம், காசு. முதலாவது ஆசிரியர், அதிபர், தலைவர். முதலாவது தான் சார் சரி. முதலாவதுதான் முதலாவது சரி. அவ்வளவுதான் சரி. ஏன்? பாடசாலைக்குள்ளதான் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருப்பீங்க. பாடசாலை என்றது சார் ஒரு பொதுவான இது. அதுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்றது ரெண்டுமே ஈக்குவலா தானே சார் வரும். அப்ப இதுக்குள்ள வாராக்கள் என்னது, என்ன ஆக்கள்? சரி, நாணயம் வராது. பாடசாலைக்கு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை அது சரி, வேற. நான் சரி போட்டிருக்கிற இடத்துல இருக்கிறாளே என்னன்னு சொல்றேன். இது போய் ஆசிரியர்கள் வரலாம் தான். அவையும் ஆண் பெண்ணுன்ற கேட்டகரிக்கான தெரியும். நம்ம இருக்கு தெரியும். ஆண் பிள்ளைகள் தான் சொல்றேன். ஒப்பிச்சாச்சு. அவ மிச்சாக்கள பாடசாலை என்றதுக்குள்ள மிச்சாக்கள சார் அந்த பெரிய வட்டம் பாடசாலை என்று எடுத்துட்டு அதுக்குள்ள ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று எடுக்கலாம் தானே சார். எடுத்தாலும் அந்த வெளியில அந்த இந்த வட்டங்களுக்கு வெளியில இந்த பாடசாலையில இருக்கிறாங்கள, இந்த ஏரியாவுக்கு இருக்கிற ஆண் பெண்ணு பிரிச்சால் ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னா சொல்ற. ஆண் பெண்ணு போனா மிச்சாக்கல, அது பிள்ளை, அது பொறுத்த. விட 2வது சார். 2வது நாணயம் தாள் இருக்கு, உலோக குட்டி இருக்கு. 3வது நான் நினைக்கிறேன் 3வது தான் பொருத்தமே. நாணயம், காசோல. நாணயம் அது குட்டியா இருக்கும். நாணயத்தாள் இருக்குதான். அப்போ ஒன்று காசு, மற்றது காசோல. அதை விட வேறையும் பெறும் நகைகள் அப்படி எல்லாம் இருக்குதான் பேங்க். இது நாணயம் தாள், குட்டியாம் பெறலாம், தாளாம் பெறலாம். இது செக். இது நகையா இருக்கலாம் அல்லது வேற கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம். 3வது தான் ஓரளவு பொருத்தமே. பாடசாலைக்குள்ள ஆண் பெண்ணு சரியான மிச்சம் என்னன்னு சொன்னா அது ஒரு பொதுமைப்படுத்தலாம் வந்துடும். ஆண் பெண்ணு போனா தளவாடங்களை ஒப்பிடலாம். ஆனா வங்கியில பாருங்க, நாணயம் காசோட மிச்சம் நகை அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கலுக்குரிய பொருளாக இருக்கு. இங்க ஓரளவுக்கு பொருத்தமா இருக்கிறது 28வது தான் என்னுடைய கெஸிங். ஆனால் டவுட்டா இருந்தா அதை விட்டுட்டு நீங்கள் தெரிவு செய்த போடலாம். 33வது 240 பிள்ளைகளை ஒரு சுற்றுலா கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி 943 ரூபா 33 வாங்குவோம் மட்டும் பிளான் பண்ணியாச்சு. இப்ப 10 பேர் வரையில. அப்ப அறவிடப்பட வேண்டிய பணம் கூடுமோ குறையும்?
கூடும் சார் 984. ஓ, 984 ரூபா. சொன்னா காசு கூடும். முதல் 943 ரூபா வாங்கணும்னு பிளான் பண்றது 240 பேருக்கு. இப்ப அதே காசை 230 பேர்கிட்ட இருந்து அறவிடப்போம். அப்ப காசு கூடும். ஆக்கள் தெரியலன்னா வாராக்கள் எனக்கு கொடுக்கும், ஆக்கள் குறைஞ்சிட்டு அப்ப காசு கூட. அப்ப 943 விட கூட வரும். அப்ப 2 விட ஆகும். அடுத்தது அப்ப இந்த 10 பேரும் 943 ரூபா படி 9430 ரூபா காசு தெரியல. இந்த 9430 ரூபா காசு தெரியல என்று சொன்னால் அதை 230 பேர் அறவிடும். அப்போ ஒரு ஆளுக்கு கூட 40 ரூபா வரும். ஓகே, அப்ப எவ்வளவு கூட வரும்னு பார்த்தா அதை கணிக்கிறது. இதை நீங்கள் 2 விதமா செய்யலாம். பழமையான உங்களோட மேனுவலா நீங்கள் செய்கிற முறையில செய்யலாம். இப்ப முதல் 240 பேர்கிட்ட 943 ரூபா வாங்க போறோம். இப்ப 230 பேர் அந்த காசை பிரிச்செடுக்க போய் 10 பேர் விரையிலன்னு சொல்லி இருக்கு. காரணம் 240 படிக்கிறோம் 943 ரூபா படி தருவதெல்லாம் அவங்களோட காசை. இப்ப 10 பேர் விரையில இப்ப 230 பேர் தான் விரையில. ஆனா இந்த டோட்டல் மாறா, செலவு மாறா. 10 லட்சம் வேணும்னு பிளான் பண்ணா ஆட்கள் விரையிலேண்டாலும் 10 லட்சம் தானே. இல்ல பஸ்ஸுக்கு சாப்பாடு கட்ட எல்லாத்துக்கும் ஒரு எஸ்டிமேட் தான் போடுறாங்க. அப்ப வர வேண்டிய காசை வந்தாங்களால சைபரையும் சேவரையும் பட்டு 23 பிரிக்காம சரி. 423 92 420 80 3 12 92. அப்ப இது 4 முறை 2 மிச்சம் 23 உண்டு. இல்லடா எழுதி பிடிக்கும் 943 20. இப்ப வரைக்கும் 24 1 24 2 மிச்சம் 24 4 96 2 98. அப்ப பிரிச்சு பார்க்கலாம். இல்லாட மனதால பார்த்திருக்கலாம். இதுல 984 ரூபா சொன்னவே சரி. ஏனண்டா பாருங்க 10 பேர் வேலையில ஒரு ஆள் 943 ரூபா படி 10 பேர்டா 9430 ரூபா தெரியல. அப்ப 950 ரூபாண்ட 7 ரூபா கூடுமோண்டா இல்லை. 10 பேர் பெறாதால 9000 ரூபா காசு 7 ரூபா தான் கூடுதண்டா இப்படிதான். ஆகவே 3வது தான் கெசிங்கிலே போடுறேன், இல்லை பிரிச்சு பார்த்து போடுறேன். இதே ஐடியா நடத்தது 47 பேர் எடுத்தாரு 53 கிலோ. 3 பேர் வெளியேறினால் 54 கிலோவா அதிகரிக்கும். அப்போ வெளியேறினாக்கள்ல மொத்தம் என்ன 47 பேர் மொத்தம் 53 விட்டாங்க. இப்போ 3 பேர் வெளியேறினா 44 பேர் 54 கிலோ. அப்ப இந்த நிலையில இருந்து இந்த நிலையை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வெளியேறினாங்கல்ல மொத்தம் பெருக்கி போட்டு கழிக்கலாம். இல்லாட இன்னொரு வழி இருக்கு. 47 பேருக்கு 53 கிலோ, 44 பேருக்கு 54 115 கிலோகிராம் சார். ஓகே, இங்க பாருங்க 3 பேர் குறையும். அப்ப -3. இங்க 1 கூடுது. அப்ப +1. இனி ஏதாவது ஒரு மூலையை எடுக்கும். மாறி பெருக்கும் 3 54 162 மைனஸ் இங்க 1 47 12 5 5 115. இது சோக இல்லடா பெருக்கி போட்டு கழிக்கலாம். பெருக்காம கழிக்கிறதுக்கான வழிதான் இது. 47 பேரு 53 கிலோ, 44 பேரு 54 கிலோ. மேலே 3 குறையுது, மேலே இருந்து கீழே வாங்கணும் 1 கூடும். இனி ஒரு மூலையே எடுக்கிறது.
அது கூட மாறி போயிருக்கு. ஒன்றால அம்மா 47 இருக்குது, மூன்றால அம்மா 50. போன் எதுவும் காது இது வைக்கலையாடா சய, இது சக, அதால எங்க வச்ச நீங்க அப்ப எவ்வளவு குறைய மாட்டா 115. இல்லாட பெருக்கி பார்த்து போடலாம். பெருக்கி பார்க்காம இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துறான்னு இல்லை. சரி, இன்றைக்கு இவ்வளவும் போதும். அடுத்த திங்கட்கிழமை இன்னொரு இனத்தாரோட சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட்.